So, நம்மளோட கோயம்புத்தூர் லாவிஷ் ஃபர்னிச்சரோட எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி வீடு கட்டியாச்சு, இன்டீரியருக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஐடியாஸ் வந்து அவங்க தான் ஷேர் பண்ண போகிறாங்க. ஃப்ரீயாக உங்களுக்கான எல்லா விதமான ஐடியாலஜி சஜஷன்ஸ் கொடுத்து பக்காவான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல் வந்து 9 சீட்டர் மேடம். உங்களுக்கு பேக் ஹெட்ரெஸ்டும் மோட்டர் வரும், ஃப்ரண்டும் மோட்டர் வந்து போகுது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வால் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரினா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு ஹெட்ரெஸ் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 3+2 பியூர் லெதர் ப்ளஸ் வந்து ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஃபுட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே ரெக்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ரைஸ் ஆகும். அதே போல் பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 கிராவிட்டி. நீங்கள் ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த சோஃபாஸ் எல்லாம் இதெல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். 20+ மாடல்ஸ் நம்மகிட்ட கார்விங் டிசைன்ஸ் மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். கார்னர் போட்டால் செட் ஆகும். பட் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதிலே கார்னராகவும் பண்ணிக்கலாம், 3+ லான்ச்சராகவும் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மற்ற மாடலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். கீழே வந்து உட்டன் பேஸ் இருக்கும். நீங்கள் சோபாவை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 6 சீட்டர், 4 சீட்டர் அண்ட் 8 சீட்டர், 10 சீட்டர் வரையும் தாராளம் நான் செய்யலாம். நமக்கு இதில் உடன் டைனிங்ஸும் தனியாக பர்டிகுலராக பண்ணுறோம். ஸோ 4 சீட்டர் டைனிங்கை நீங்கள் 6 சீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக 4 lakhs வரும். இப்போ கிளியரன்ஸ் இது ஃபுல் செட்டுமே வித் ரெக்லைன்ஸோட ஹெட்ரெஸ் உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்டோட நம்ம 1,50,000 கொடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து உங்களுக்கு 9 lakhs வரும். இப்போ கிளியரன்ஸ் நமக்கு 3,50,000 நம்ம கொடுக்குறோம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 இருந்துச்சு. இப்போ கிளியரன்ஸ் இதுமே 3+2 மோட்டரைஸ் ஹெட்ரெஸ் உங்களுக்கு மேனுவலோட சிக் சாக் பண்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாடல் நம்ம 2 lakhல நம்ம கொடுத்துறோம். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபார்ம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லாவிஷ் ஃபர்னிச்சருக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும். சரி, இதவே பர்டிகுலர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நிறைய விதமான 100கணக்கான ஸ்டோர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இங்கே மட்டும் நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்க குவாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே வாங்கணுன்ற கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் குவாலிட்டியை ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்காம போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஹெவி குவாலிட்டி அஃபோர்டபிள் பிரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே எப்படி பாசிபிள் அப்படின்றத இங்க கிட்டத்தட்ட வந்து 5 to 7 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நாலேஜ் எல்லாமே இந்த வீடியோல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஸ்டோர்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து இதுதாங்க ப்ராடக்ட், இதுதாங்க பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் உங்களை வந்து என்கொயர் பண்ணுவாங்க. ஆனா இங்க மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்க வீடு நீங்க கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல இன்டீரியருக்கு ஏத்தாப்புல ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இஃப் ரிக்வயர்ட் உங்களோட லொகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த லொகேஷனுக்கே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்க்கு ஏற்றாப்புல எடுத்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேல்ஸ் கிடையாது. உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான சர்வீஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற இடத்துல கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட கோயம்புத்தூர் லாவிஷ் ஃபர்னிச்சரில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணலான்றதுக்கே வந்து நீங்கள் அவங்க கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைசேஷனுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணி கொடுத்துக்கான எந்தவித சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ கன்சல்டேஷனே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாராலையுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இவ்வளோ ஆட்-ஆன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா எப்படி இருக்குன்றத எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அது மட்டும் கிடையாது, இந்த சம்மருக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் லாவிஷ் ஃபர்னிச்சரோட எல்லா விதமான எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி வீடு கட்டியாச்சு, இன்டீரியருக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஐடியாஸ் வந்து அவங்க தான் ஷேர் பண்ண போறாங்க, சஜஷன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இவ்வளோ ஏங்க உங்க வீட்டுக்கு நீங்க ஹோம் விசிட் வரனால இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயா உங்களுக்கான எல்லா விதமான ஐடியாலஜி சஜஷன்ஸ் கொடுத்து ப்ராப்பரான பக்காவான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல கம்ப்ளீட்டா இம்போர்ட்டட் மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இம்போர்ட்டட் மாடல்ஸ்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரி பிராண்ட்ஸ் நீங்கள் டீல் பண்ணுங்க சார்? நம்மகிட்ட வந்து 3 பிராண்ட்ஸ் நம்ம டைரக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்டீல் சிங்கப்பூர் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, கொரியன் இட்டாலியன் ஒரு பிராண்ட் இருக்குது, டொமஸ்டிக் ஜெர்மனில ஒரு பிராண்ட் இருக்கு. 3 பிராண்ட் நம்ம இருக்குது. வந்து 100 சோஃபாஸ் நம்ம வச்சுக்கோம். எல்லாம் வந்து 10 year வாரண்டியோட யூஸ் பண்ற சோஃபாஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அதுல 3+2 வச்சிருக்கோம், நம்ம 3-2-1 வச்சிருக்கோம். நம்மட்ட அப்புறம் கார்னர் எல் டைப் மாதிரி வச்சிருக்கோம். இல்ல 3+ லாஞ்சர் அதுல எல்லா மாடலும் வச்சிருக்கோம். உங்களுக்கு அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த மாடல் வந்து 9 சீட்டர் மேடம். உங்களுக்கு 9 சீட்டர். ஆமா மேடம். 4 பிரமாண்டமா இருக்கு. 3 சீட்டர் 2 சீட்டர் மேடம். இது ஓகே. இதுல வந்து உங்களுக்கு நீங்க 3-2 பண்ணிக்கலாம், இல்ல 2-2 பண்ணிக்கலாம், இல்ல 4-3-2 எப்படி வேணா பண்ணிக்கலாம். வீட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடல் உங்களுக்கு எப்படி வேணா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். இந்த மாடல் என்ன அட்வான்டேஜ் மேடம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் ஹெட்ரெஸ்டும் மோட்டர் வரும், ஃப்ரண்டும் மோட்டர் வந்து போகுது.
பேக் அட்ரஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் நமக்கு வந்து வால் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபியூச்சரில் பின்னாடி வந்து வால் டிசைன்ஸ் பண்ணிப்பாங்க ஒரு சில வருது பண்ணும்போது வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வால் டிசைன்ஸ் இருக்காது. உங்களுக்கு மெக்கானிக்ஸ் எல்லாமே ஜெர்மன் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உட்கார கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் டிவி பார்க்குற மாதிரி தேவைப்படுது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வால் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அட்ரஸ் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உட்காந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. செம்மையா இருக்கு. இந்த ஹெட்ரெஸ்ட்க்கு தனி மோட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல வந்து நமக்கு லெக் ரெஸ்ட்க்குமே தனி மோட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்டீரியர் வியூ பார்க்கறதுக்குனே நீங்க வந்து ஸ்டாண்டர்டா அந்த ஹெட்ரெஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு ஃபர்னிச்சர் வீட்டுக்கு ஏத்தாப்புல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ன்றத தாண்டி நமக்கு ஏத்தாப்புல ஒரு கம்ஃபர்ட்டான கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னா இம்போர்ட் பிராண்ட்ல இந்த மாதிரி லெதர் சோஃபாஸ் எல்லாமே நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாங்க. செம்மையான குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்க அந்த குவாலிட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மேடம் இந்த மாதிரி மாடல்ஸ் எதுக்கு ஐடியா பண்ணால் உங்கள் ஒரு ஹால்ஸ் ஒரு 20 ஹால் இல்லை ஒரு 16-60 ஹால் அந்த மாதிரி ஹால்னா இந்த மாதிரி மாடல் போட்டிங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். பார்க்குறக்கே ஹால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களால் வர முடியலாம் நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்போம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி போடலாம், 3-2 போடலாமா இல்லை கார்னர் போடலாமா நாங்களே ஐடியா கொடுப்போம். எந்த மாதிரி பேட்டர்ன் போடுறோம் நாங்கள் டிசைன் கலர்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு நம்ம இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி கலருமே நம்ம செட் பண்ணி கொடுப்போம். நமக்கு அந்த ஐட்டம் அது வந்து ஃப்ரீ கன்சல்ட், உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. நாங்களே வீட்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. சூப்பர் சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் இடத்துக்கு ஏத்தாப்புல எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஐடியாஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு நாலேஜ் ஜீரோ தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளால வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டு ஒரு வீடு கட்டலாம், இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர் கேட்டு ஒரு இன்டீரியர் டிசைன் நம்ம பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அது மெருகேற்றுற மாதிரி நம்ம ஃபர்னிச்சர் செட் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட் லுக் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கம்ப்ளீட் லுக் கொடுக்கறதுக்காக ஃப்ரீயாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்து அந்த கன்சல்டேஷன் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. அடுத்தது ப்ராடக்ட் எப்படி இருக்கும் போது ஒன்றா பார்த்துடலாம். இன்னொன்று இம்போர்ட்டட் லெதர் சோஃபா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100+ டிஸ்பிளேஸ் இருக்குது சோஃபாஸ் லெதர்ஸில் மட்டுமே. நீங்கள் நிறைய மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன் ஆஃப் த மாடல் இப்போ நான் காட்டுறேன். இதோட யூனிக்னஸ் ஃபியூச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 3+2 பியூர் லெதர் ப்ளஸ் வந்து ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஃபுட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே ரெக்லைன். மற்ற ரெக்லைன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்ரெஸ்ட் ஃபுட்ரெஸ்ட் வரும். இந்த ஒரு மாடலில் சேம் ப்ளஸ் வந்து 0 கிராவிட்டி வரும். ஆஹா, பேரே வித்தியாசமா இருக்கே. ட்ரை பண்ணி பார்த்தலாம். 0 கிராவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னா, இப்போது இது வந்து லெக்குக்கு மட்டும் வருங்க சார். ஓகே. வாவ். மேக்ஸிமம் எல்லா இதுமே இதுக்கு கீழே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ரைஸ் ஆகும். அதே போல் பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 கிராவிட்டி ஒர்க் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வரலாம், டிவி பார்க்குறதுக்கு கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா க்ரீன் கலர் இருக்குது. மோர் தென் 28 கலர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஓ மை காட். இதில் என்னன்னா ஆக்சுவலி லெக் ரெஸ்ட்டுக்குமே ஹெட் ரெஸ்ட்டுக்குமே தனி மோட்டார் இருக்குது. இது காமனாக நம்ம வந்து லெதர் சோஃபாஸில் பார்த்துருந்தாலுமே இந்த சோஃபா 0 கிராவிட்டி இருந்தது. அப்படியே மேலே உங்களை தூக்குது, ரைஸ் பண்ணி நம்மளை அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட குழந்தை தூங்குற மாதிரி எப்படி இருக்குவாங்க, ஊஞ்சலை போட்டு தூங்க வைப்போம், அந்த மாதிரி தான் வந்து ஊஞ்சலை நம்ம படுத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கம்ப்ளீட்லி 100% கம்ஃபர்ட். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர்ஸ் வேணாலும் நாங்கள் இது பண்ணுவோம். கஸ்டமைஸும் பண்ணித்தரோம். உங்களோட வாலுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே வீட்டுக்கு வந்து சஜஷன் பண்ணித்தரோம். சூப்பர். ஸோ யாராக இருந்தாலுமே எனி டைம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷனுக்கு அந்த சஜஷன் கொடுக்கும் தயாராக இருக்காங்க. நம்ம ஷோரூமுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் 30,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாஸ் மட்டுமே லெதர் சோஃபா மோர் தென் 100 கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த இது பண்ணி, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 0 கிராவிட்டி இருக்குது. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா கூஸ் ஃபெதர் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் இருக்குது, வித்தவுட் ரெக்லைனர்ஸ்க்கு. ஒவ்வொரு மாடலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக அந்த மாடல் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் ஐடியா தரோம். உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த மாடல் போடலாம், இல்லை ரெக்லைனர் போடலாம், எந்த மாதிரி சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணோம். இதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கேதர் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 37 ஸ்கொயர் ஃபீட்ன்றப்ப வெளியே நீங்கள் ஒரு 30 கார் நிப்பாட்ட அளவுக்கு கார் பார்க்கிங் மட்டுமே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் ஃபேமிலியோட வந்து இப்போ பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் பெரிய வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு சோஃபாஸ் நீங்கள் செட் பண்ணி கொடுக்கறதுக்கான சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. இல்லைங்க கிட்ஸ் இருக்காங்க, சிட் சாட் பண்ணி நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் வச்சிருக்க ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா எந்த நீட்ஸ் இருந்தாலுமே எந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி சஜஷன் கொடுப்பாங்க. வாங்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வாங்காமல் போகவே முடியாது. நம்ம சோஃபா வந்து பார்க்க வரவங்க ஏதோ 4 பீஸ் 5 பீஸுக்கு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மகிட்ட 100 மாடல்ஸுங்காட்டி எந்த மாடல் எடுக்கணும் அவங்களே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது அந்த அளவுக்கு நம்மகிட்ட சோஃபா இருக்குது. நீங்கள் கேதர் பண்ணுங்கள், உங்களுக்கு
இதாகலைன்னா நாங்களும் சஜஸ்ட் பண்ணுறோம் எந்த ரூமுக்கு எது வரும்ட்டு. எஸ் சூப்பர். என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் செக்ஷன் தான் சொல்ல முடியும். இது எல்லாமே கிளாசிக்கல் மாடல்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண சோஃபா பார்த்தோம். ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் மாறக்கூடாதுன்னு நம்ம ஃபாரின்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் இங்க இருக்கிற சோஃபாஸ் எல்லாமே நம்ம இங்கிருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாஸ் இருக்குங்க. சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டடுங்க, ஒரு 2 சீட்டடு, ஒரு சிங்கிள் சீட்டடு, ஒரு சென்டர் டேபிள் அந்த மாதிரி எடுக்கலாம். ப்ளஸ் வந்து 3, 2, 2 ஒரு சிங்கிள், இனி ஒரு சிங்கிள், ஒரு சென்டர் டேபிள் அந்த மாதிரி எடுக்கலாம். இதே பேட்டர்ன்ல இதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி டைனிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் நம்ம வச்சிருக்கோம். உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி 6 சீட்டடு, 8 சீட்டடு அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ உங்க லே அவுட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சோஃபாஸ், டைனிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. நீங்க ஒரு தடவை நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா இந்த சோஃபாஸ் எல்லாம் இதெல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். 20+ மாடல்ஸ் நம்ம கிட்ட இந்த கார்விங் டிசைன்ஸ் மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது வந்தீங்கன்னா நீங்க வந்து உட்கார்ந்து ஃபீல் பண்ணி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி லே அவுட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க சார். நீங்க வந்து நேர்லயே நீங்க பார்த்துக்கலாங்க சார். ஆக்சுவலா அந்த பெருமை வந்து கண்டிப்பாக நம்மளோட லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் சேருங்க. இது வரைக்கும் நம்ம இம்போர்ட் மாடல்ஸாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ், அதாவது ஆதி காலத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆன மாடல்ஸ் எல்லாமே இப்போ ரீக்ரியேட் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோஃபா நீங்கள் பார்க்கும்போது ஒரே தீம் பேசிஸில், இதே தீமில் அப்படியே நீங்கள் டைனிங் டேபிள் கேட்டாலுமே அவைலபிள் இருக்குது. இதே தீமில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு வீடுக்கான எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நீங்கள் செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கிளாசிக்கல் மாடல்ஸ் எல்லாமே இதுக்குமே எப்படி நம்ம செட் பண்ணலான்றதுக்கான ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுத்துடலாங்க. உங்கள் லே அவுட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி போடலாம், ஒரு 3 போடலாமா, இல்லை 2 3 போடலாமா, 2 சிங்கிள் போடலாமா, 2 2 போடலாமா, 2 சென்டர் டேபிள் போடலாமா, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்க நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இதெல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே வந்து அந்த மாடல்ஸ் எல்லாம் எப்படி போடலாங்கிறது நாங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரில் நிறைய மாடல்ஸ் இருக்கு. நேரில் வந்து ஒரு தடவை பாருங்க சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோங்க. என்னதான் நம்ம வந்து லெதர் சோஃபாஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஃபேப்ரிக் சோஃபாஸ் நம்ம கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது தனியாக தான் நம்ம சொல்ல முடியும். எடுத்தவொடனே ஒரு சோஃபாவில் உட்காந்து அதோட ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுறது அப்பாடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் இல்லையானே? இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? எல்லாமே பிரீமியம் சோஃபா இம்போர்ட்டட் பார்த்துருப்பீங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் பிராண்ட் தான், மைக்காஸ்னு ஒரு ஓன் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100+ சோஃபாஸ் நம்மள இருக்குது. வாவ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்னஸாக இருக்குது மேடம். நீங்கள் காலைல வந்தீங்கன்னா நம்ம 10 o'clock நம்ம கடை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது உட்காரும்பொழுது அந்த ஃபேப்ரிக் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, நான் கை வச்சு பார்க்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸ்பெஷலாக. வாவ், ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. உட்காந்து அந்த லைட்டாக அந்த பவுன்சி ஃபீல் கம்ஃபர்டபுளாக எனக்கு அடக்கமாக இருக்குது. நான் உட்காந்தேன்னா என்ன அடக்கமாக என்னை வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிற மாதிரி இந்த சோஃபா வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்களேன். மேடம், இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிக்ளைனர் சொல்லுவோம். சிங்கிள் போனீங்கன்னா நம்ம மோட்டரைஸ்டாக பண்ணிக்கலாம், இல்லை ட்ரிபிளாக பண்ணிக்கலாம். 3 சீட்டையும் நம்ம மோட்டரைஸ்டாக பண்ணிக்கலாம், மேனுவலாக பண்ணிக்கலாம், இல்லை டம்மியாக பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஆமாம். ஸோ இந்த சோஃபாவில் நமக்கு என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது மேனுவல் சோஃபா. வேணா நீங்கள் டெமோ பாருங்கள். லைட்டாக ஒரு வந்து சைடில் ஒரு பட்டன் ஃபுல் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு புல் தாங்க. சூப்பர். அவ்வளோதாங்க, செட் ஆயிடுச்சு. ஸோ மேனுவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸி தான். ஒரு பட்டன் நம்ம ஜஸ்ட் ஒரு புல் பண்ணால் நம்ம கம்ப்ளீட்லி நமக்கு ரெக்ளைனர் ஃபீல் வந்து நமக்கு எடுத்து கிடச்சிருது. ஸோ இந்த 3 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே நமக்கு வந்து மேனுவல் இருக்குது, அந்த சைடுமே மேனுவல் இருக்குல்லண்ணே? கண்டிப்பாக 2 எண்டு டு எண்டு, அதாவது எட்ஜ் டு எட்ஜ் ரெக்ளைனர் வந்துடும். ரெக்ளைனர் வந்துடும். இதை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் ஹீட் ஆகாது. ஹீட் ஆகாது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஏசி நான் ஏசி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏசி இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஷூட்டிங் ஆகாது. ஆஹா, மெயினாக வந்து ஃபீல் அப் ஆகாது. சூப்பர்ண்ணே. அப்போ இது வந்து மோட்டரைஸ்டானே? இது மோட்டரைஸ்டு. ஓகே, இதையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோட்டரைஸ்டுக்கும் மேனுவலுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மோட்டரைஸ்டை பொறுத்தளவு ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் ஏஜ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து மேனுவல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ எந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம 5 years வாரண்டி கொடுக்குறோம். எல்லாமே ஜெர்மன் மெக்கானிசம் தான். 5 years வாரண்டி, அதாவது உள்ள ஃபோமாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், ஸ்டிச்சிங்கு, எந்த செட்டுக்கே வந்து 5 years வாரண்டி. குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ், நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணே. எவ்வளோ கலர்ஸ் இருக்கும்ண்ணே? நமக்கு கலர்ஸ் போனீங்க அப்படின்னா 150 கலர்ஸ் இருக்குது. 150 கலர்ஸ்? நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எல்லாமே டைரக்ட்ல இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன லைப்ரரி மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அவ்வளோ கலர்ஸா? எப்பா, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, ஒவ்வொரு கலர்ஸ். எதனே செலக்ட் பண்றது, எதனே விடுறது, ஒண்ணுமே புரியலையேனே. எங்க வீட்டுக்கு இந்த கலர் உங்க சூட்டா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வால் கலர் என்ன கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக பண்ணிக்கலாம், இல்லை அது மேட்சிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோர் ஒரு கலரு, அதுக்கேற்ற என்ன கலர் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமோ அதையும் நம்மளே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஒரு இன்டீரியர் அப்படின்னா வாலுக்கு ஏற்றாப்லையும் ஃப்ளோரிங்க்கு ஏற்றாப்லையும் எதுக்கு ஏற்றாப்லையும் நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் மேடம். கலர் சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் மோர் கலர்ஸ் நிறையா இருக்குது. ஐயோ பாடியோ,
எல்லா தீமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ என்ன தீமில் வேணும், என்ன கலர்ஸில் வேணும்னாலும் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. மைகாசன் ஓன் பிராண்ட்றதுனால உங்கள் இடத்துக்கு ஏத்தாப்புல சைசிங் கஸ்டமைசேஷன், சீட்டிங் கஸ்டமைசேஷன், எந்த கஸ்டமைசேஷனாலும் தாராளமாக இங்கே பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டோட ஹாலுக்கு செட் ஆகாது. 3+2+1 போட்டால் செட் ஆகாது. ஓகே, நம்ம ஹாலுக்கு வந்து கார்னர் போட்டால் செட் ஆகும். பட் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுலேயே கார்னராகவும் பண்ணிக்கலாம், 3+ லான்ச்சராகவும் பண்ணிக்கலாம். அடடா, இன்னும் சைஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு சைஸை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி 3+ லான்ச்சாக பண்ணி கொடுத்துடலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் வேணுமோ கண்டிப்பாக லாவிஷ் ஃபர்னிச்சர் பண்ணி கொடுக்கும். மைகாசா பிராண்ட்ல அடுத்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்ம கூட வந்து எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு பிடிச்ச விஷயம் என்னன்னா குஷன் கம் வுட் ஃபினிஷ். பார்த்தோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடுச்சுங்க. இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மற்ற மாடலோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்டன் பேஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணுறது, வீட்டில் ரோபோட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி வந்து உடன் சப்போர்ட்டிங் ஜாஸ்தி, டெப்த் நல்லா இருக்கும். ஆமாங்கம்மா. ப்ளஸ் வந்து இந்த மாடலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் சோபாவை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கால் நீட்டி உட்கார்றது, சமணங்கால் போட்டு உட்கார்றது, அந்த சீட்டும் பேக்கில் நகர்த்திட்டு ஒருத்தர் தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 3 பேர் தாராளமாக கால் நீட்டி உட்காந்துக்கலாம். ஒரு லான்ச்சர் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரெக்லைனரே இல்லாமல் கால் நீட்டி உட்காரத்துக்கு இப்படி ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு. கண்டிப்பாம்மா, ஒரு மல்டி பர்பஸ் சோபா. அப்பாடா அண்ணே, ரெக்லைனரில் தான் இந்த ஃபீல் கிடைக்கும். ஆனால் இப்படியும் இதில் ஆக்சுவலாக ரெக்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டபிள் டைப் மெக்கானிசம், ஹைட்ராலிக் டைப். நம்ம வேணுங்கும் போது நீட்டிக்கலாம், வேணாங்க டைமில் மடிச்சிக்கலாம். இது அப்படி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். எஸ், பேக் ரெஸ்ட் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக ஒரு வீட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னா கெஸ்ட்டை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சோஃபா கம் பெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுமா. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இன்டீரியர் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நம்ம விருப்பம். நம்ம வீட்டோட இன்டீரியர் பேக்ரவுண்டு, ஃப்ளோர் கலருக்கு கான்ட்ராஸ்டாக நாங்களே ஐடியா கொடுப்போம் மேம். நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் இந்த கலரிங் பண்ணியிருக்கீங்க, இன்னும் உடன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம். இந்த கலர் பண்ணுங்க, இந்த மெட்டீரியல் போட்டுக்குங்க, அப்படி நாங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல்ன்றது அதுலேயுமே இருக்குமானே? 2 சீட்லையுமே இருக்கு மேம். இப்போ 3 சீட்டில் நீங்கள் 3 பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ வேற யாராவது வீட்டு கெஸ்ட் வராங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் அப்படி உட்காந்துருக்கீங்க, நாங்கள் அப்படி உட்கார வேணாம்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி உட்காரலாம். இப்போ 2 சீட்லேயே இந்த மாதிரி பேக்கில் நகர்த்திக்கலாம். சூப்பர்ண்ணே. நகர்த்திக்கிட்டு 2 பேர் இதில் உட்கார 2 பேருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாங்குற இந்த 3+2லையுமே எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாமா. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு லாவிஷ் ஃபர்னிச்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே போல் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்ல முடியும். டைனிங் டேபிள்ஸுமே நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. நம்மகிட்ட நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் டைனிங்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேச்சுரல் மார்பிள், இட்டாலியன் மார்பிள் வச்சுருக்கோம், ஆனிக்ஸ் மார்பிள் வச்சுருக்கோம், சிண்டட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம், செராமிக் டாப்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் இதில் வெரைட்டி ஆஃப் டைனிங்ஸில் 6 சீட்டர், 4 சீட்டர் அண்ட் 8 சீட்டர், 10 சீட்டர் வரையும் தாராளம் நான் செய்யலாம். நமக்கு இதில் உடன் டைனிங்ஸும் தனியாக பர்டிகுலராக பண்ணுறோம். அண்ட் இதில் கார்விங் செலெக்ஷன்ஸ்லையும் இருக்குது நமக்கு டைனிங்ஸில். ஒவ்வொரு டைனிங்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனோட வரக்கூடியது இருக்குது. சைஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் நமக்கு கஸ்டம் மேட் சைஸஸ்லேயும் சில மாடல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸ் சேவிங் தேவைப்பட்டாலுமே பண்ணிக்கலாம், இல்லை என்லார்ஜ்மெண்ட் பண்ணி பங்களா டைப்பில் தேவைப்பட்டாலுமே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் சம் ஆஃப் த மாடல்ஸ் இங்கே இருக்கிற மேஜர் டைனிங்ஸ் இம்போர்ட்டட். அண்ட் அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கேட்டகரியில் வச்சுருப்போம். ஸோ 4 சீட்டர் டைனிங்கை நீங்கள் 6 சீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பாக்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் நிறைய வரும்பொழுதும் உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்போ வச்சுக்கலாம், தேவைப்படாமல் ரிலீஸ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும், நிறைய யூட்டென்சில்ஸ் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லாவிஷ் ஃபர்னிச்சரில் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாங்கணுன்ற கட்டாயம் நான் திரும்ப சொல்கிறேன் கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட வந்து குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ வீடியோவில் நம்ம லாவிஷ் ஃபர்னிச்சர் எப்போயுமே பிரசாந்த் ப்ரோ தான் நம்ம கூட வந்து பேசுவாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ சம்மர் சீசன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லா கண்டிப்பா உங்களுக்கு மேம் வாங்க, நான் காட்டுறேன், உங்களுக்கு ஆஃபர்ஸ் காட்டுறேன். இப்போ நார்மலாக நமக்கு எப்பயுமே ரெகுலராக 50% ஆஃபர் போய்கிட்டு இருக்கும். நம்முடைய சேனல்ஸ்க்காகவும் பெஸ்ட் நம்முடைய கஸ்டமர்ஸ்க்காகவும் ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய கொடுத்துருக்கோம். இதோட செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு 5 lakhs மேலே வரும். இப்போ இது 50% ஆஃபர் இல்லாமல் கிளியரன்ஸில் நமக்கு 2,30,000 நம்ம கொடுக்குறோம். ஓ, கிளியரன்ஸ் சேல் போயிட்டு இருக்கு. கிளியரன்ஸ் சேல் போயிட்டு ஸ்டாக் கிளியரன்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சோஃபாஸ்ல நம்ம நிறைய கிளியரன்ஸ் பார்த்துருப்போம். ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்குறோம் நம்முடைய கஸ்டமர்ஸ்க்காக. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க. இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக 4 lakhs வரும். இப்போ கிளியரன்ஸ்ல இது ஃபுல் செட்டுமே வித் ரெக்லைன்ஸ்
கிளியரன்ஸோட ஹெட்ரஸ் உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்டோட நம்ம 1,50,000 கொடுத்தோம். செம. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7,80,000 மேலே வரும் இந்த செட்டு. ஓகே. இதே செட்டு நம்ம கிளியரன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் செட்டுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதை நம்ம 2 lakh நம்ம கிளியரன்ஸில் கொடுக்குறோம். ஃபுல் செட்டுமே 2 lakh கொடுக்குறோம். அப்படின்னா ஒரு 50% இருந்து 75-80% கிளியரன்ஸ் சேல் போயிட்டு தாராளம் மேம். நம்முடைய கஸ்டமர்ஸ்க்காக நம்ம கொடுக்காம பின்ன யார் கொடுப்பா? சரி, அதை நம்ம பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே மோட்டரைஸோட வந்துடும். 3 சீட்டர் மோட்டரைஸ், 2 சீட்டர் மோட்டரைஸ், சிங்கிள் சீட்டர் மோட்டரைஸ் எல்லாமே டபுள் மோட்டரோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து உங்களுக்கு 9 lakhs வரும். இந்த கிளியரன்ஸ் நமக்கு 3,50,000 நம்ம கொடுக்குறோம். செம அடிதடியா குறைச்சிங்களே விலை. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் இது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு நிறைய செட் நம்ம போட்டுருக்கோம். அது மாதிரி கிளியரன்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ கிராவிட்டி. நம்ம நார்மலாக ஜீரோ கிராவிட்டி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், வீடியோஸ் பேசியிருக்கோம். லாஸ்ட் டைம் இந்த மாடல்ஸ் நம்ம காட்டியிருக்கிறோம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 lakhs மேலே வரும். இந்த கிளியரன்ஸ்ல 3+2 சேம் டிஸ்பிளே கலர் நீங்க எடுக்கீங்கன்னா உங்களுக்கு 2,30,000 கிளியரன்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியஸா சொல்றேன். இதுக்கு முன்னாடி லாவிஷ் ஃபர்னிச்சர் ஃபேன்ஸ் பேஸ் இருக்கீங்கன்னா இதை பார்த்து ஐயோ இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டோமே நினைப்பீங்க. கண்டிப்பா செமையான பிரைசிங் தான். ஸ்பெஷல் ஆஃபர். அது மட்டும் இல்ல மேடம், இந்த செட் பாத்தீங்கன்னா 3+2 நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கேக்குற மாடல்ஸ் இது. இதையும் நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ்ல போட்டுருக்கோம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,60,000 மேல இருந்துச்சு. இப்போ கிளியரன்ஸ் இதுமே 3+2 மோட்டரைஸ் ஹெட்ரஸ் உங்களுக்கு மேனுவலோட சிக் சாக் பண்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாடல் நம்ம 2 lakh நம்ம கொடுத்துறோம். நம்ம எப்பா ஒண்ணுமே நம்ப முடியல. இதே மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 3+2 உங்களுக்கு டபுள் மோட்டரோட வந்துரும். இதுமே பாத்தீங்கன்னா டோட்டல் 8 மோட்டர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இதுமே லாஸ்ட் நம்ம கொடுத்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs இருந்துச்சு. இப்போ இதுமே 3+2 நமக்கு வந்து 1,80,000 நம்ம கொடுத்துறோம். வெரி பெஸ்ட் பிரைஸ்ல வித் ரெக்லைன்ஸோட நம்ம வெரி கம்ஃபர்ட் மாடல்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அளவு இந்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 5 lakhs வந்துரும் உங்களுக்கு. இதுமே நமக்கு 2,30,000ல 3+2 சேம் கலர்ல நம்ம டிஸ்ப்ளே கொடுத்துறோம். சூப்பர் ப்ரோ. அப்படி நிறைய கிளியரன்ஸ் ஆஃபர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் சோஃபாஸ்ல நார்மலா நம்ம இம்போர்ட் வெரைட்டில கரெக்ட் இம்போர்ட்டட் சோஃபாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கிறோம். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. கோயம்புத்தூர்ல சரி ஆல் ஓவர் இந்தியால யாரும் பிரீமியம் சோஃபாஸ்ல வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூருக்காக நம்முடைய மக்களுக்காக என்ன பண்றோம் கிளியரன்ஸ் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸும் சரி, நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரான மைக்காஸ்லையும் சரி எல்லாத்துமே கிளியரன்ஸ் இருக்கு. 50 to 80% வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சம்மர் சேல் அப் டு நமக்கு வந்து மேக்ஸிமம் மே எண்டு வரைக்கும் தான் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் லிங்க், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வாங்கணும்னு கண்டிஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.